கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணிரத்னம், சங்கர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60+, முருகதாஸ்லாம் 55+. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய கால ட்ரெண்டில் என்ன இருந்துச்சோ, அன்னைக்கு அவங்க எதை வச்சு ஜெயிச்சாங்களோ, எதை வச்சு சக்ஸஸ் பண்ணாங்களோ, அன்னைக்கு பெரிய வெற்றி படங்களாக ரசிகர்கள் எதை கொண்டாடினாங்களோ அதையே இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. மணிரத்னம் ஆரம்பத்தில் படங்கள் கொடுக்கும்போது மணிரத்னம் படங்கள்லாம் வருதுன்னா சூப்பராக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆடியன்ஸ் என்னமோ புதுசாக சொல்ல போகிறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலைபாய்தைக்கு அப்புறம் மணிரத்னத்திட்டு இருந்த க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக செத்துருச்சு. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபத்தமாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே கனெக்ட் ஆகலை. டோட்டலாகவே வந்து தியேட்டரில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கதையில் எதுவுமே இல்லை. லோ பட்ஜெட் படங்கிறதுக்காண்டி நல்ல படம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அதாவது வந்து ஒரு தரமான படம் கொடுக்கணும். அந்த தரமான படத்தை இவங்களால் இனிமேல் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. விண்வெளி நாயகனேன்னு ஒரு பாட்டு போடுறீங்க, அதை காட்டுறீங்க, அதுவும் படத்தில் இல்லை. ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்களை வந்து ஏமாத்துறீங்க. மக்களை வந்து இதெல்லாம் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி டெம்ப் பண்ணுறீங்க. டெம்ப் பண்ணி அதை வச்சு மக்கள் வந்து படத்துக்கு வர வைக்கிறீங்க. படத்துக்கு வர வச்சு அந்த படத்துல அந்த பாட்டே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னும் போது இதெல்லாம் மீறி எந்த ஊழல் பண்ணக்கூடாது, எந்த லஞ்சமெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதே வழக்கில் பிற்காலத்தில் நீங்கள் சிக்கிறீங்களா இல்லையா? எந்திரன் பட வழக்கில், கதை திருட்டு வழக்கில் அமலாக்கத்துறை வந்து சங்கரோட வீடை வந்து சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம்? நீங்கள் படத்தில் சொல்லும் போது லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் நடக்கலை. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், கமலால் இன்னைக்கு ஒரு காமெடி படம் நடிக்க முடியுமா? கமல் நடிக்கிற படமே காமெடி படமாக மாறி போச்சு. இப்போ வந்து தக் லைஃப் வந்து சீரியஸாக நடிச்சிருக்காரு, ஆனால் பார்க்குறவங்களாம் காமெடியாக பார்க்குறாங்க. எத்தனை சார், நான் ஒன்றே கேட்குறேன், ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போது தமிழ் சினிமாவில் பெரிய இயக்குநர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சங்கர், மணிரத்னம், முருகதாஸ் இவங்களுடைய திரைப்படங்கள் வந்து சமீபத்தில் தொடர்ச்சியாக வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இவங்களுடைய திரைப்படங்கள் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இவங்களுடைய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்து எழுந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய இயக்குநர்கள், அதாவது பெரிய இயக்குநர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பல இளைஞர்களுக்கு தலைமுறை கடந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய இயக்குநர்கள் தான் இவங்க 3 பேருமே. இவங்க மண்ணை கவ்வதற்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயமா எது அமைது? இன்னைக்கு ட்ரெண்டில் அவங்க இல்லை. அதாவது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அதாவது 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டர் வேலை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப லைக் பண்ணி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு கதையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இப்போ ஆமாம், டிராகன் மாதிரி, ஒரு லவ் டுடே மாதிரி, பார்க்கிங் மாதிரி, இந்த மாதிரி படங்கள், அதாவது டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய லைஃபோட வாழ்வியலோட சேர்ந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து படமாக எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், பல படங்கள், குட் நைட்லேருந்து நம்ம வாழையிலேருந்து எத்தனையோ படங்கள் வாழ்வியலோட கனெக்ட் ஆன எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படமாகுது. சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் அதான உண்மை. அப்படி இருக்கு. மெய்யழகன் கூட பெருசாக ஓடலைன்னா கூட நல்ல படம் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா வேறு மாதிரி, அதாவது ஒரு கதையோ வேறு மாதிரியான விஷயங்களோ இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் யாருன்னா 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி இளைஞர்கள். ஒரு 25 வயசில் இன்றைக்கி இருப்பாங்க. அவங்க படத்தை கொண்டாட ஆரம்பித்தா தான் அந்த படம் வெற்றி படமாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 35, 40 இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா பத்தாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ட்ரெண்டோட இவங்க கனெக்ட் ஆகலை. இன்றைக்கி என்ன வேணுங்கிறது இன்றைக்கி இவங்களுக்கு இந்த மூத்த இயக்குநர்கள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணிரத்னம், சங்கர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60+, முருகதாஸ்லாம் 55+. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய கால ட்ரெண்டில் என்ன இருந்துச்சோ, அன்னைக்கு அவங்க எதை வச்சு ஜெயிச்சாங்களோ, எதை வச்சு சக்ஸஸ் பண்ணாங்களோ, அன்னைக்கு பெரிய வெற்றி படங்களாக ரசிகர்கள் எதை கொண்டாடினாங்களோ அதையே இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட மணிரத்னம்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பல வெற்றி படங்கள், எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்தாரு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதையாக இருக்கும். அதாவது வந்து பகல் நிலவு ஒரு கதையாக இருக்கும், மௌன ராகம் ஒரு கதையாக இருக்கும், அக்னி நட்சத்திரம் ஒரு கதையாக இருக்கும், அஞ்சலி ஒரு கதையாக இருக்கும், நாயகன் ஒரு கதையாக இருக்கும், தளபதி ஒரு கதையாக இருக்கும், ரோஜா ஒரு கதையாக இருக்கும், பம்பை ஒரு கதையாக இருக்கும், இருவர் ஒரு கதையாக இருக்கும். எல்லாமே பாருங்களேன், எல்லாமே வேற கதைகளை வந்து சொல்லிட்டு இருந்தார்.
மணிரத்னம் ஆரம்பத்தில் படங்கள் கொடுக்கும்போது மணிரத்னம் படங்கள்லாம் வருதுன்னா சூப்பராக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆடியன்ஸ் என்னமோ புதுசாக சொல்ல போகிறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அலைபாயுதே வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அலைபாயுதனுடைய சாங்ஸ் எல்லாம் பாருங்களேன், அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் ஒரு காதல் படம். அதை வந்து எவ்வளோ கூலாக அழகாக எடுத்து கொடுக்க முடியுமோ அப்படி எடுத்து கொடுத்துருந்தாரு. உண்மை அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அலைபாயுதைக்கு அப்புறம் மணிரத்னத்திட்டு இருந்த கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது டோட்டலாக செத்துருச்சு. வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு ஜென்ரேஷனு. அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால கதை பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக கதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த மணிரத்னம், சங்கர், முருகதாஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக கதை பண்ணணும். கமர்ஷியலாக ஏன் கதை பண்ணணும், ஏன் சாதாரணமான ஒரு பார்க்கிங் மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையை இவங்க எடுக்க முடியல அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கமர்ஷியலான ஹீரோவை தேடி போகிறாங்க, கமர்ஷியலான மியூசிக் டேரக்டர் தேடி போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு கமலை தேடி போகிறாங்க, ரஜினியை தேடி போகிறாங்க, விஜய் தேடி போகிறாங்க, அஜித்தை தேடி போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர்களாக இருக்காங்க. பெரிய இயக்குநர்களாக இவங்க போய் படத்தை இயக்குறாங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும், பெரிய கேமராமேன் வேணும், பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் வேணும், எல்லாமே வேணும்னும் போது அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 450 கோடி 400 கோடிக்கு வந்துடுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி, கமல், விஜய், அஜித் படம்லாம் இவ்வளோ தூரம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துடுது. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து திருப்பி எடுக்கணும். அதாவது 450 கோடி போட்ட ஒரு தயாரிப்பாளர் 500 கோடியாக திருப்பி எடுக்கணுங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கதைக்குள்ளே வந்து கதையை கான்சென்ட்ரேட் பண்ணாமல், கண்டென்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாமல், எப்படி இதை எடுக்கலாம், எப்படி பிரம்மாண்டங்களை காட்டி மக்களை ஏமாற்றலாம், எப்படி வந்து மயக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டோட்டலாகவே அந்த மாதிரியான எப்படி சொல்கிறது டெண்டன்சியில் படம் எடுக்கிறதுனால முழுக்க 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 வியாபாரத்துக்காண்டி மட்டுமே படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பிரம்மாண்ட இயக்குநர்கள்லாம். இவங்க வந்து நம்ம எடுக்கிற படம் வந்து ரசிகர்களுக்கு போய் சேரணும், ரசிகர்களுக்காண்டி தான் நம்ம இந்த படத்தை எடுக்கிறோம். ஒரு படத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த படம் எதுக்கு எடுக்கிறீங்க, யாருக்காண்டி எடுக்கிறீங்க, தியேட்டர் கொடுக்க போகிறீங்க, பப்ளிக் கொடுக்க போகிறீங்க, பப்ளிக் ரசிக்கணும், அந்த படம் பார்க்குற ரசிகன் அந்த படத்தை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அதை தாண்டி நம்மளுடைய வியாபாரம் இதில் சரியாக இருந்தால் போதும் அப்படின்ற பார்வை வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து கலை செத்து போச்சு, உங்ககிட்ட இருக்கிற ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே செத்து போச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் இப்போ சமீபத்திய மணிரத்ன படம் இருக்கு, நம்ம தக் லைஃப் இருக்கு, அதை பாருங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபத்தமாக இருக்கு. ஆடியன்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே கனெக்ட் ஆகலை. டோட்டலாகவே வந்து தியேட்டரில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கதையில் எதுவுமே இல்லை. அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கதைக்குள்ளே சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஆடியன்ஸ் ரசிப்பான். ஒன்று பாட்டை வச்சு ஒரு 9 பாட்டு ஏஆர் ரஹ்மான் போட்டு கொடுத்துருந்தாரு. அந்த 9 பாட்டையும் கரெக்டாக பிக்சரைஸ் பண்ணி கதைக்கு படத்துக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கூட அதை பார்த்துட்டு பாட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்வான். எதுவுமே இல்லை, ஃபைட் நல்லா இருக்குப்பா. வெறும் ஃபைட்டை வச்சு எத்தனை தடவை பார்ப்பீங்க? கமலஹாசனை ஒரு 30 தடவை சொல்கிறாங்க, சிம்பு ஒரு 30 தடவை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-500 துப்பாக்கி. இதை வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் விரும்பலை. இன்னைக்கு வந்து டேய் நீ எனக்கு நேருக்கு நேராக இன்னைக்கு என் வாழ்க்கையோட கனெக்ட் ஆன கதையை சொல்லுடா அப்படிங்கிறான். அந்த வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற கதை யார் யார் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறாங்க. இந்த வாழ்க்கையோட இவங்களால கதை கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னா இனிமேல் சொல்ல முடியாது. சங்கராலேயோ மணிரத்னத்தாலேயோ சொல்ல முடியாது. இனிமே வந்து இவங்க வந்து ஒரு லோ பட்ஜெட் படங்கிறதுக்காண்டி நல்ல படம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அதாவது வந்து ஒரு தரமான படம் கொடுக்கணும். அந்த தரமான படத்தை இவங்களால இனிமேல் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. ஒன்று இல்லை. முத்தமலை சாங்னு ஒரு சாங்கு, அந்த சாங்கை வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி படம் வந்து ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த ஆடியோ ரிலீஸில் அந்த பாடலை வந்து பாட விடுறீங்க, சின்மை பாட விடுறீங்க. அந்த பாட்டு வந்து பெருசாக சர்ச்சை ஆகுது. ஏன் சின்மை பாடலை, இந்த பாடலை வந்து ஏன் டிஏ பாட வச்சாங்க, இப்படிலாம் பல சர்ச்சைகள் ஆகி உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது விளம்பரத்தை தேடிக்கிட்டு அந்த படத்துலேயே அந்த பாட்டு இல்லை. சரி, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அந்த பாட்டு படத்தில் இல்லைன்னு? அப்போ படத்தில் இல்லாத பாட்டை எதுக்கு கொண்டு வந்து ப்ரமோஷனில் வைக்கிறீங்க? சரியா தப்பா? ப்ரமோஷனில் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆடியன்ஸை வந்து நீங்கள் ஏமாத்துறீங்க, சீட் பண்ணுறீங்க. அதாவது வந்து ஒரு நல்ல பாட்டு, முத்தமலை பாட்டு பெரிய லெவலில் ரீச் ஆயிடுச்சு, இது படத்திலே இல்லைன்னு தெரிஞ்சே ப்ரமோஷனில் வச்சு படத்தை ப்ரமோட் பண்ணுறீங்க. ஆடியன்ஸ் வந்து 200 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ சிரமம். ஒரு பைக்கை பார்க் பண்ணணும்னா இன்றைக்கி ஒரு தியேட்டரில் அவ்வளோ கஷ்டம். இதுக்கு நடுவில் நிறுத்து, அங்கே நிறுத்து, இங்கே நிறுத்து, பார்க்கிங் டிக்கெட் கொடுத்துட்டு போ, வாங்கிட்டு போ. அப்புறம் தியேட்டருக்கு போனால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலாம், பாப்கார்ன் வாங்கி கொடுக்கலாம்னா வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு விலையெல்லாம் போட்டு 450 ரூபா, 550 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா கூல்ட்ரிங்க்ஸோட விலை, பாப்கார்ன் விலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்க வரான். ஒரு டிக்கெட் 200 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு 5 பேருக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி வரான்னா அந்த பாட்டை பார்க்கணுன்னு ஆசையில் வருவான். ஒருத்தனுக்கு ஆசை இருக்குமா இல்லையா? ஸோ அந்த பாட்டே படத்தில் இல்லைன்னா
விண்வெளி நாயகனேன்னு ஒரு பாட்டு போடுறீங்க, அதை காட்டுறீங்க, அதுவும் படத்தில் இல்லை. ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்களை வந்து ஏமாத்துறீங்க, மக்களை வந்து இதெல்லாம் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி டெம்ப் பண்ணுறீங்க, டெம்ப் பண்ணி அதை வச்சு மக்கள் வந்து படத்துக்கு வர வைக்கிறீங்க, படத்துக்கு வர வச்சு அந்த படத்துல அந்த பாட்டே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஏமாந்து தான் போவோம். இதெல்லாம் வந்து எப்படின்னா டிசப்பாயின்மெண்ட். இந்த டிசப்பாயின்மெண்ட்டோட அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க மக்களை. ஸோ மொத்தமாக என்னென்னா நீங்கள் வந்து கதையை நம்பி படத்தை எடுக்கல, உங்களை நம்பி படத்தை எடுக்கல, நீங்கள் வந்து நடிகனை நம்பி படத்தை எடுக்கிறீங்க, நடிகனுடைய வியாபாரத்தை நம்பி படத்தை எடுக்கிறீங்க, நடிகனுடைய வியாபாரத்தை மட்டும் பார்க்குறீங்க. இங்கே இவ்வளோ வித்துருச்சா, அங்கே இவ்வளோ வித்துருச்சா, தமிழ்நாடு இவ்வளோ வித்துருச்சா, கர்நாடகா கேரளா இவ்வளோ வித்துருச்சா, ஓவர்சீஸ் இவ்வளோ வித்துருச்சா, ஸோ 200 கோடி டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சா, நான் சேஃப் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. அது தப்பு. நீங்கள் அந்த மாதிரி உட்காந்தீங்கன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. இனிமேலாம் அந்த மாதிரி படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போ சங்கரெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரே டெம்ப்ளேட் படம், ஆரம்பத்தில் ஜென்டில்மேன்லேருந்து அடுத்தடுத்து எல்லா படம் பார்த்தீங்கன்னா காதலன்லேருந்து முதல்வன்லேருந்து எத்தனை படம் வேணால் பாருங்களேன், ஒரே டெம்ப்ளேட். என்ன மேக்சிமம் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஊழலை பற்றி சொல்லுவார். ஊழம் லஞ்சம், ரிவெஞ்ச், ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம். இதையே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்களே. நீங்கள் இத்தனை படத்தில் ஊழலை பற்றி லஞ்சத்தை பற்றி எல்லாம் படத்தை சொல்லிக்கிட்டே வரீங்களே. நீங்கள் உங்களுடைய கருத்தை கேட்டு ஒரே ஒருத்தனாவது சார் நான் ஊழல் பண்ணுறதில்ல சார், நான் லஞ்சம் வாங்குறதில்ல சார் திரும்பிட்டான்னு யாராவது ஒருத்தனாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா? கிடையாது. அப்போனா நீங்கள் சொன்னதுலேயே நீங்கள் ஃபெயிலியர் ஆகுறீங்க. இதெல்லாம் மீறி எந்த ஊழல் பண்ணக்கூடாது, எந்த லஞ்சமெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதே வழக்கில் பிற்காலத்தில் நீங்கள் சிக்கிறீங்களா இல்லையா? எந்திரன் பட வழக்கில், கதை திருட்டு வழக்கில் அமலாக்கத்துறை வந்து சங்கரோட வீடை வந்து சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம்? இது என்ன பொருள்? நீங்கள் இது கரெக்டாக சரியா? நீங்கள் படத்தில் சொல்லும் போது லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற படத்தோட மக்கள் எப்படி கனெக்ட் ஆவான்? நீங்கள் வாழ்க்கையில் நேர்மையான ஆளாக இருந்தால் நான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா உங்களோட கனெக்ட் ஆவான். நீங்களே தப்பான ஆள் ஆகிட்டு மக்கள் கனெக்ட் பண்ணுன்னா எப்படி கனெக்ட் பண்ணுவான்? இதெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்றீங்க. அதாவது வந்து மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, காருக்கு பெயிண்ட் அடிக்கிறது, லாரிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ரோடுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இப்படி பெயிண்ட் அடிக்கிறதுங்கிற ஒரே ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு எல்லா படத்துலையும் பாடல் காட்சியில் பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கிட்டே இருந்தீங்களே. கடைசியில் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க? கடைசியில் வந்து லைக்காக்கும் தில்ராஜுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கே நீங்கள் முழுசாக நிற்க வச்சு நிப்பான் பெயிண்ட்டை, நல்ல காஸ்ட்லி பெயிண்ட்டை வாங்கி முடம்புள்ள அடிச்சு விட்டு போயிட்டீங்கல்ல. இப்போ என்னாச்சு அவங்க நிலைமை? லைக்காவோட நிலைமை என்னாச்சு? தில்ராஜோட நிலைமை என்னாச்சு? இப்போ சங்கர் அவருடைய ரூமில் அவர் ஹாயாக உட்காந்துட்டு காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. படம் போட்டு எடுத்த தயாரிப்பாளர் எங்கே? நடு ரோட்டில் நிற்கிறானா இல்லையா? அப்போ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு யார் தள்ளினது யார்? நீங்கள் தானே தள்ளினீங்க. இது இல்லாமல் பாருங்களேன், ஒரே பேட்டர்ன். அதாவது வந்து வறிய மக்கள், அதாவது ஏழை மக்கள்னால் அவங்க வந்து ரொம்ப கேவலமாக அவங்க படத்தை சித்தரிக்கிறது. முதல் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி இருக்கும். அதாவது வந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு காலேஜுக்கு முன்னாடி, சார் ஒரு நாள் முதல்வரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் ஒரு நாள் சார், எங்கள் குப்பத்தில் இருக்கிற பொறுக்கி பசங்க, எப்படி குப்பத்தில் இருக்கிற பொறுக்கி பசங்க, ஏன் குப்பத்தில் தான் பொறுக்கி பசங்க இருப்பாங்களா? அப்போ குப்பம்னா பொறுக்கி பசங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே சொல்ல வரீங்க. உங்களோட டயலாக் தானே சொல்லுது, குப்பத்தில் இருக்கிற பொறுக்கி பசங்க. ஏன் அப்படி டயலாக் எழுதுறீங்க? அந்த ஈவ் டீசிங் பண்ணுறவங்க வேறு யாருமே பண்ண மாட்டாங்களா? பணக்கார பசங்க பண்ண மாட்டாங்களா? பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பசங்க பண்ண மாட்டாங்களா? நடிகர் வீட்டு பசங்க பண்ண மாட்டாங்களா? மினிஸ்ட்ரி வீட்டு பசங்க பண்ண மாட்டாங்களா? குப்பத்தில் இருக்கிற பொறுக்கி பசங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பஸ்ஸில் இருந்து எச்சி துப்பிட்டான், அதனால தான் நாட்டை திரும்ப முடியல. குப்பலாரி ஒன்று அள்ளிட்டு போகும் அந்த இந்தியன் டூவில். அந்த குப்பலாரி அள்ளிட்டு போகும்போது குப்பை கீழே விழுகும். குப்பலாரி அள்ளுறவங்கலாம் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா? அந்த துப்புரவு தொழிலாளர்கள். நீங்கள் நம்புங்க, நேரடியாக பல நேரங்களில் ரோட்டில் நம்ம பார்க்கறதுனால அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியுது. என்னென்னமோ குப்பைகள் அழுக்குகள்லாம் தூக்கி இதில் போடுறாங்க. அதை கொண்டு வந்து வாரி ஒவ்வொன்றா ஏற்றி அவங்க அடுத்தடுத்து போகிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது அவங்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறார் சங்கர் படத்தில்? என்ன சொல்கிறார்? இந்தியன் டூவில் என்ன சொல்கிறாரு? குப்பலாரி ஏற்றிட்டு போகுது, அதுலேருந்து கொஞ்சம் குப்பை கீழே டப்பன்னு உழுகுது. அதாவது வந்து இவங்க குப்பலாரியை ஏற்றிட்டு போகிறாங்களா இல்லை குப்பையை ரோட்டில் போட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இவங்கெல்லாம் ஏழை மக்கள், கஷ்டப்படுற மக்கள், வறிய மக்கள். இவங்ககிட்ட நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயம், ஒரு பஸ்ஸுலேருந்து ஒருத்தர் எச்சி துப்பிட்டாங்க, அது என்ன பெரிய உலகமாக தப்பா? நீ பண்ணா தப்பா? கொலை கற்பழிப்பு கோடிகளில் கொள்ளையடிச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர். அப்படி இருக்கும்போது அவன் வந்து எந்த விதத்தில் சின்ன ஒருத்தன் என்ன தப்பான? ஒரு மீன் விற்கிற அம்மா, அந்த அம்மா சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு கடலில் போய் பிடிச்சி கஷ்டப்பட்டு வர மீனை ஏலத்துக்கு எடுத்து வியாபாரம் பண்ணி அன்னைக்கு பொழப்பு நடத்துகிறாங்க. அவங்கள கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி வந்து எளிய மக்களை கேவலமாக பேசுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பானா, இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பானா, ஒரு ஐஜியாக இருப்பானா, உடனே வந்து பிராமின் தான் இருக்கணும்,
பிராமின் தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அவங்க தான் அந்த பதவியிலேருந்து உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கதாபாத்திரத்தை நீங்கள் வடிவமைக்கிறீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க சொசைட்டிக்கு? அப்போ நீங்கள் சொசைட்டிக்கு என்ன சொல்ல வரீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் இருக்கீங்கன்னா இல்லை. இப்போ மணிரத்னமே எடுத்துங்களேன், இப்போ சங்கர், மணிரத்னம் இவங்கெல்லாம் வந்து பிரம்மாண்டங்கள், செட்டு, பாட்டு, துப்பாக்கி, காஷ்மீரில் போய் ஷூட்டிங் பண்ணணும், அங்கே போய் ஷூட்டிங் பண்ணணும், எங்கெங்கேயோ போய் எடுக்கணும், சுவிட்சர்லாந்து, நியூசிலாண்டு, என்னென்ன இருக்கோ உலக நாடெல்லாம் போய் எடுக்கணும்னு எடுக்கிறீங்களே, எல்லாம் ஓகே. எத்தனையோ கோடிகளை தயாரிப்பாளருக்கு செலவெழுத்து விடுறீங்களே, எல்லாம் ஓகே. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து இந்த மலையூர் மம்முட்டியானில் ஒரு பாட்டு, அதாவது வந்து மம்முட்டியா அப்படிங்கிற பாட்டை, அந்த பாட்டை வந்து அந்த காதல் பண்ண அந்த பெண் வந்து, அந்த பையன் காதலிக்கிற பையன், அந்த பெண் வந்து வேற ஒருத்தனை திருமணம் செஞ்சுட்டு பாடி ஆடிட்டு இருக்கான்னு வீடியோவில் காமிப்பாங்க. காமிச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க ஃபேமிலியோடு ஆடுவாங்க, அந்த சின்ன பையன், இவன், அவங்க அப்பா அம்மா. இது என்ன செட்டு போட்டாங்க? நான் கேட்குறேன், என்ன செட்டு போட்டாங்க? என்ன பிரம்மாண்டத்தை காட்டினாங்க? ஒரு வீடு, அதாவது வந்து கேமரா வைக்கிறது கூட இடமில்லாத ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் இவங்க மறுபடியும் ஆடுறாங்க, ரீக்ரியேட் பண்ணி ஒரு பாட்டு அதை எடுத்திருக்காங்க. அதை ரசித்தாங்களா இல்லையா? தேட்டரில் கை தட்டினாங்களா இல்லையா? அப்போ எதை விரும்புகிறாங்க மக்கள்? என்ன விரும்புகிறாங்க? ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுற படம் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கனெக்ட் பண்ணுற படத்தை இவங்க சொல்கிறதே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் படம் எடுக்கும்போது, ரெண்டாவது படம் எடுக்கும்போதெல்லாம் பல பேர் அவங்களோட கூட வச்சுக்கிறீங்க, அவங்களோட கருத்துக்களை கேட்குறீங்க. அவங்க கருத்து இப்படி சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, இது தப்பாக இருக்குமா, இதை சேர்த்துக்கலாமா, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் உள்ளே வந்து படத்தில் வச்சு படம் எடுக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சங்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுஜாதா வந்து கூட இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழுத்தமான பல விஷயங்கள், கதை, திரைக்கதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு பெரிய லெவலில் இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை அவர் பெரிய மேதை, அவருடைய இன்புட்லாம் கொடுத்தாரு. அதையெல்லாம் வாங்கி நீங்கள் படம் பண்ணீங்க. இப்போ சுஜாதா இறந்ததுக்கப்புறம், சுஜாதாக்கு முன்னாடி சங்கர், சுஜாதாக்கு பின்னாடி சங்கர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்னஸ் தெரியும். அதே மாதிரி கமலஹாசனே எடுத்துக்கோங்களேன். இப்போ கிரேசி மோகன் ஒரு ஒரு பெரிய காமெடி நடிகர், அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இருந்ததுனால அவரோட நீங்கள் வந்து டிராவல் பண்ணி பஞ்சதந்திரம், தெனாலி, அவ்வை சண்முகி, இன்னும் பல படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ மைக்கேல் மதன காமராஜன் இதெல்லாம் எடுக்கிறீங்க. அந்த அவருடைய இன்ஸ்பிரேஷன் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கி அந்த காமெடியாக மாற்றி எடுக்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இன்றைக்கி உங்களால் ஒரு காமெடி படம் எடுக்க முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், கமலால் இன்றைக்கி ஒரு காமெடி படம் நடிக்க முடியுமா? கமல் நடிக்கிற படமே காமெடி படமாக மாறி போச்சு. இப்போ வந்து டக் லைஃப் வந்து சீரியஸாக நடிச்சிருக்காரு, ஆனால் பார்க்குறவங்களாம் காமெடியாக பார்க்குறாங்க. எத்தனை சார், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், திரிஷா மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை வந்து வடிவமைக்கலாமா தக் லைஃப்பில்? ஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்க? எவ்வளோ கேவலமான கதாபாத்திரம். அதாவது வந்து சின்ன சிம்பு வந்து இவர் காப்பாற்றி கொண்டு வராரு. அதாவது தம்பின்னு அந்த படத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாசர் அண்ணன், கமலஹாசன் அது வந்து நடுவில் இருக்காரு, இவரோட தம்பி சிம்பு அப்படிங்கிற மாதிரி தான் படத்தில் சொல்கிறாங்க. இருந்தாலும் கமலஹாசன் பல இடங்களில் பாரு, உன்னை என் பையன் மாதிரி பார்த்தனடா அப்படிங்கிற டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பேசுவார். பையன் மாதிரி பார்த்தேனேன்னு சொல்லும் போது இவர் வந்து திரிஷாவை கூப்பிட்டு வந்து வாழ்கிறாரு. அதாவது வந்து ஒரு அருமையான மனைவி, அந்த மனைவி மேலே இவருக்கும் அவ்வளோ காதல் இருக்குது, மனைவிக்கும் அவ்வளோ காதல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனைவியோட குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கணவன் எதுக்காண்டி வந்து ஒரு விபச்சார விடுதியிலேருந்து திரிஷாவை கூட்டிகிட்டு வரணும்? அதுக்கு என்ன காரணம்? என்ன சூழ்நிலை, எதனால் அப்படி கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவர் தள்ளப்பட்டார் அப்படிங்கிறது எதுவுமே காரணமே கிடையாது. அங்கே போய் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து இந்த சந்திராங்கிற பொண்ணு சிம்புவோட தங்கச்சி சின்ன பொண்ணுலேயே தொலைஞ்சு போச்சு. அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சிம்புக்கு வந்து இவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு இவர் எங்கே போகணும்? ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு கிறிஸ்டின்ஸ் நடத்துகிற ஒரு ஹோமுக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு சர்ச்சில் போய் ஃபாதர் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல போய் தேடுறதை விட்டுட்டு இவர் வந்து எப்படி சொல்கிறது, விபச்சார விடுதியில் போய் தேடுறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ஒரு அனாதை பெண்ணாக ஒருத்தவங்க வந்து தனித்து விடப்பட்டாங்கன்னா அவங்க வந்து விபச்சார விடுதியில் கொண்டு போய் விட்டுருவாங்க, அங்கே தான் அவங்க போவாங்க. மகாநதி ஃபார்முலா. ஆமாம், மகாநதி ஃபார்முலா. எப்போ பாரு மகாநதி ஃபார்முலா, அதையே நீங்கள் கொண்டு வரீங்க. மகாநதி ஃபார்முலா மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா உத்து பாருங்க, நாயகன்லேயே பாருங்க, சரண்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார வீடுலேருந்து தான் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன அழுத்தம் இருந்துச்சு, சின்ன கதை இருந்துச்சு. அதாவது வந்து ஒரு சின்ன பொண்ணு, சீக்கிரம் விட்டுருங்க நான் படிக்கணும் அப்படின்னு. என்ன படிக்கணும்னா நாளைக்கு 10th பரிச்சு அப்படின்னா, அப்போ வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனா இல்லை, இங்கே என்ன கனெக்ட் ஆனா, நீ வந்து சந்திராவா? இல்லை நான் இந்திரா. அப்போ நீ வா போகலாம், சந்திராவா இருந்தால் சிம்புட்டை ஒப்படைக்கணும், இந்திரா வந்தால் நீ எனக்கு வா அப்படிங்கிறான். கூட்டு வந்து இங்கே கீப்பாக வச்சுக்கிறான். ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனை கொண்டு வர்றாங்களாமா. கமலஹாசனை கொண்டதுக்கப்புறம் ஊர் உலகத்தில் பொண்ணே இல்லையாமா. அதான் வந்து சிம்பு வந்து அதே வந்து திரிஷாவை அவர் கூட்டிகிட்டு போய் அவர் வந்து கீப்பாக வச்சுக்கிறாராம். எதுவுமே வந்து பொருள்படாமல்
மக்களோட கனெக்ட் ஆகாமல் இனிமே நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா தேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன் கேளுங்க, சங்கர், மணிரத்னம், முருகதாஸ் இவங்கெல்லாம் இனிமே படம் எடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வாழ்வியலோடு அவங்க கனெக்ட் ஆகிறதுலேருந்து ரொம்ப தூரம், வெகு தூரம் போயிட்டாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.